இந்தியால பாத்தீங்கன்னா விமான பயணத்தின் போது நம்ம இணையதளத்தை பயன்படுத்த முடியாத சூழல் இருந்துச்சு. ஆனா தற்போது ஏர் இந்தியா விமானம் இன் ஃபிளைட் வைஃபை சர்வீஸ் என்ற புதிய அம்சத்தை உள்நாட்டு விமானங்கள்ல அறிமுகப்படுத்தியிருக்கு. இதனால விமான பயணங்களின் போது இணையதள வசதியை பயன்படுத்தி பயணிகள் மெசேஜ், சோசியல் மீடியாக்கள்ல போஸ்ட் பண்றது, அலுவலக அதிகாரிகள் தங்களது அலுவலகங்களின் மெயில்களை செக் பண்றது, இப்படிப்பட்டதான விஷயங்களை செய்து கொள்ளலாம். இந்த வசதியை உருவாக்கி கொடுத்ததன் மூலம் இந்தியாவில் விமான பயணத்தில் வைஃபை சேவை வழங்கும் முதல் நிறுவனம் என்கிற பெருமை ஏர் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சேவை தற்போது ஏர் இந்தியாவின் ஏர்பஸ் A350, போயிங் 787-9 மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஏர்பஸ் A321 நியோ மாடல்கள் என சில குறிப்பிட்ட விமானங்களில் மட்டுமே பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி விஸ்தாரா நிறுவனம் சர்வதேச விமானங்கள்ல வைஃபை சேவை வழங்கிய நிலையில இந்த விமான நிறுவனம் ஏர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இலவச சேவையை விமான பயணிகள் தங்கள் லேப்டாப், டேப்லெட் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட வைஃபை மூலம் இயங்கும் அனைத்து கருவிகள் மூலம் பயன்படுத்தலாம். ஏற்கனவே இதற்கான சோதனை முயற்சியை ஏர் இந்தியா விமானம் சர்வதேச விமானங்கள்ல முயற்சித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது உள்நாட்டு விமானங்கள்ல நடைமுறையை கொண்டு வந்திருக்கு ஏர் இந்தியா. இது தொடர்பா ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில உள்நாட்டு பயணிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு வைஃபை வசதி இலவசமாக வழங்கப்படும்னு, படிப்படியா மற்ற விமானங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும்னு சொல்லியிருக்கு. விமானம் 10,000 அடி உயரத்துக்கு மேலே பறக்கும் போதே பல சாதனங்களில் வைஃபை சேவையை பெற முடியும் என சொல்லப்படுது. விமான பயணத்திலும் சமூக ஊடகங்கள், பணி நிமித்தம் நண்பர்களுக்கு செய்தி அனுப்ப இணைய வசதியை பயன்படுத்த வைஃபை வசதி அளிக்கப்படுவதாக அறிக்கையில் ஏர் இந்தியா சொல்லியிருக்கு. சரி, இந்த இலவச சேவையை விமான பயணிகள் எப்படி பயன்படுத்தலாங்கிறத இப்ப பார்க்கலாம். மொபைல், டேப்லெட் அல்லது லேப்டாப்பில் இருக்கும் செட்டிங்ஸை கிளிக் செய்த பிறகு அதில் இருக்கும் வைஃபை செட்டிங்கை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுல ஏர் இந்தியா வைஃபை நெட்வொர்க்கை தேர்வு பண்ணணும். கருவியில கேட்கப்படுற PNR நம்பர் மற்றும் கடைசி பெயரை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான், நீங்க விமானத்துல இருந்தபடியே இணைய சேவையை பயன்படுத்த முடியும். விமான பயணத்தின் போது இணையதளத்தை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்த பயணிகளுக்கு ஏர் இந்தியா விருந்தளிக்கும் விதமாக கொடுத்த இந்த அறிக்கை பயணிகள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.